எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹோம் ரெமடிஸ் பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். ஜெனரலாவே குழந்தைகளுக்கு எப்படி இன்ஃபெக்ஷன்ஸ் வராம தடுக்கலாம், என்னென்ன விஷயங்கள் நம்ம வீட்ல செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தனியாவே ஒரு வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வீடியோல என்ன ஹோம் ரெமெடி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிசென்ட்ரி, அதாவது லூஸ் மோஷன். இது வந்து குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ரொம்ப காமனான ப்ராப்ளம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன ஹோம் ரெமெடி பண்ணலாம், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய பாட்டி, அம்மா அவங்க எல்லாரும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோஸில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நேந்திர வாழைக்காய். நார்மலாகவே நேந்திர வாழைக்காய் வந்து டிசென்ட்ரி அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வாங்க இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேந்திர வாழைக்காய் எந்த பதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல முத்தின வாழைக்காயாக நம்ம எடுக்கணும். அப்போ தான் தோல் வந்து ஈஸியாக உரிச்செடுக்க முடியும். பிஞ்சானதாக எடுத்தோன்னா தோல் வந்து உரிச்செடுக்க முடியாது. ஸோ நிறைய வேஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த நேந்திர வாழைக்காய் சிப்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த பதத்தில் இருக்கிற வாழைக்காயை தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நேந்திர வாழைக்காயோட தோலை மட்டும் ரிமூவ் பண்ணணும். தோல் மட்டும் எப்படி தனியாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற காயில் படாமல் தோலை மட்டும் இந்த மாதிரி கீறி விட்டுக்கணும். எல்லா சைடுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். வெஜிடபிள் பீலர் யூஸ் பண்ணி நம்ம தோல் உரிச்சோன்னா உள்ளே இருக்கிற காயுமே நிறைய வேஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணுறனால உள்ளே இருக்கிற காய் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் வெறும் தோல் மட்டும் ரொம்ப அழகாக உரிச்செடுக்க முடியும். அம்மா வந்து இந்த மாதிரியான பாரம்பரியமான விஷயங்கள் நிறைய செய்வாங்க. அதுவும் குழந்தைன்னு வரும்போது ரொம்பவே பார்த்து பார்த்து செய்வாங்க. எவ்வளோ அழகாக தோலை மட்டும் உரிச்செடுக்கிறாங்க பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் வாழைக்காய் கட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம கட் பண்ண இடத்துல லைட்டாக நம்ம கத்தி வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும், ரொம்ப அழகாக உறிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்ப அழகாக உரிச்செடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் நம்ம தோல் உரிச்செடுத்துக்கலாம். எல்லா வாழைக்காயுமே தோல் உரித்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வாழைக்காயை வந்து கட் பண்ணால் தான் தண்ணியில் போட்டு வைக்கணும், இல்லாட்டி கருத்து போயிடும். ஆனால் இப்போ வந்து நம்ம தோல் மட்டும்தான் உரிச்சு எடுத்துருக்கோம். ஸோ தண்ணியில் போடணுங்கிற அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி காய வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒவ்வொரு வாழைக்காயாக எடுத்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தின்னான ஸ்லைஸாகவே கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக காயும். இது வந்து நம்ம வெயிலில் தான் காய வைக்க போகிறோம். எப்போதுமே எந்த பொருளை நம்ம வெயிலில் காய வைக்கிறதா இருந்தாலும் அது மேலே ஏதாச்சும் ஒரு துணி போட்டு, நைஸான காட்டன் துணி போட்டு நம்ம காய வச்சோன்னா எந்த ஒரு டஸ்ட்டுமே அதில் படாது, ஹீட்டுமே ரொம்ப நல்லா உள்ளே இறங்கும். ஸோ அந்த மாதிரி கீழே ஒரு துணி அண்ட் அது மேலே இந்த வாழைக்காய் பீசஸ் அண்ட் அது மேலே இன்னொரு நைஸான காட்டன் துணி, இந்த மாதிரி போட்டு தான் நம்ம வந்து வெயிலில் காய வைக்க போகிறோம்.
இதை வந்து ஒரு 3லிருந்து 4 நாள் வந்து டெய்லி ஒரு 2லிருந்து 3 மணி நேரம் நம்ம வந்து வெயிலில் காய வச்சு எடுக்கணும். அப்படி எடுத்தோன்னா நல்ல மொறுமொறுன்னு வத்தல் மாதிரி ஆயிரும். எல்லா வாழைக்காயுமே இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வாழைக்காயுமே ரொம்ப அழகாக கட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நேந்திர வாழைக்காய் சிப்ஸ் தயாராயிரும். இப்போ வந்து இதை நம்ம நல்ல வெயிலில் காய வச்சு எடுக்கணும். நான் வந்து ஒரு 4 நாள் டெய்லி ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படி வெயிலில் காய வைக்கிறனால ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ பாருங்கள், 4 நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல மொறுமொறுன்னு வத்தல் மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம 1 மாதம் இல்லை 2 மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஏன்னா நல்ல வெயிலில் காய வச்சுருக்கோம் அதனால. இப்போ வந்து இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த பொடியை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரையுமான குழந்தைங்களா இருந்துச்சுன்னா கூழ் காய்ச்சி கொடுக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை ஆட் பண்ணி வாரத்துக்கு 2லிருந்து 3 முறை கொடுத்துட்டு வரலாம். இப்படி கொடுத்துட்டு வரனால நார்மலாகவே குழந்தைங்களுக்கு டிசென்ட்ரி அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது. இப்போ சப்போஸ் குழந்தைக்கு வந்து லூஸ் மோஷன் வந்திருக்கு அப்படின்னா அந்த டைமில் இந்த பொடியை ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து சமைச்சு கொடுத்தோன்னா ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருக்கும். அப்படியுமே கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களா இருந்துச்சுன்னா நார்மலாக நம்ம கொடுக்குற ஃபுட் இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை ஆட் பண்ணி நம்ம சமைச்சு கொடுத்தோன்னா லூஸ் மோஷன் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். அவ்வளோதாங்க, இந்த ஹோம் ரெமெடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான பாரம்பரியமான விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.